தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என் நாத்தா மகா காளியே போற்றி. நம சிவாய சிவா. நம்ம இப்போ பார்க்க போகிறது எந்திரம். இறைவனால் முடியாததும் எந்திரத்தால் முடியும் என்று ஒரு பழமொழி இருக்குங்க. அது மாதிரி எவ்வளோ பெரிய கோயில் வேணாலும் கட்டுங்க, எவ்வளோ பெரிய சாமி வேணாலும் வைங்க, ஆனால் அதுக்கு கீழே ஒரு எந்திரம் இருக்கும். 10க்கு 10 ஒரு சின்ன தகடு இருக்கும். அதுதான் இந்த மொத்த உருவத்திற்கும் உயிர் கொடுப்பது, இறைவனாக்குவது. அது மாதிரி இப்போ நம்ம பல வகையான எந்திரங்களையும் அதனோட மந்திரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலி மூலமாக. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கண் திஷ்டி எந்திரம். கண் திஷ்டி ஒருவரை ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் சாய்ச்சிரும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுமாங்க. பில்லி சூனிய ஏவல் கூட 8 நாள் கழிச்சு தான் வேலை பார்க்கும். கண் திஷ்டி உடனே வேலை பார்க்கும். அதனால் நம்ம கண் திஷ்டி எந்திரத்தை உருவாக்குறது எப்படி, அதை வழிபடுவது எப்படி என்பதை நாம் பார்ப்போம். கண் திஷ்டி எந்திரம் பல வகையில் உள்ளது. இந்த மாதிரி எழுத்து வடிவில் உள்ள கண் திஷ்டி எந்திரமும் இருக்குது. அது மந்திரத்தை சம்பந்தப்பட்ட எந்திரம். அதே போன்று இன்னும் சில எந்திரங்கள் இருக்குது. அந்த எந்திரங்கள் சித்தர்களின் ரகசிய எண்களால் உருவாக்கப்பட்ட கண் திஷ்டி எந்திரம். அதுவும் ஒரு வகையான கண் திஷ்டி எந்திரம் தான். இது போன்று எழுத்துக்களான கண் திஷ்டி எந்திரமும் உள்ளது. எந்தெந்த காரியங்களுக்கு எது மாதிரியான கண் திஷ்டி எந்திரம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அதன் பயன்களையும் அதை உருவாக்கும் விதத்தையும் மற்றொரு காணொளியில் சிறப்பாக விரிவாக காண்போம். அதனால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் தெளிவாக சொல்கிறேன். அதன் பிறகு உங்கள் கருத்துக்களையும் இதில் பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.